ஜெயலலிதா அம்மையார் வந்து 11 வருஷம் ஏடிஎம்கேல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க சிஎம் கேண்டிடேட் ஆனாங்க. ஐயா கலைஞர் வந்து 20 வருஷம் பொயட்ரி அண்ட் போயம்ஸ்லாம் எழுதினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து எலெக்ஷன்ல சிஎம்மா செலக்ட் ஆறாரு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எம்எல்ஏ நிறைய வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் சிஎம் கேண்டிடேட் ஆகிறாங்க. அண்ட் கமலஹாசனும் நிறைய கட்சி ஆரம்பிச்சாரு, அவர் வந்து அப்படியே கிராஷ் ஆயிட்டாரு. விஜய் வந்து ஆரம்பிச்சது February 2024 26 மாசம் தான் ஆச்சு. இப்போ வந்து அவர் ஒரு சிஎம். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் இருக்கலாம். பட் அவர் வந்து எவ்ரி ஆடியோ லான்ச்லயா இருக்கட்டும், எவ்ரி மூவிஸ்லயா இருக்கட்டும், ஏதோ ஒரு கருத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அவரே சொல்லியிருக்காரு, நீங்களாம் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போனீங்க, நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அவர் 2 வருஷத்துல ஜெயிச்சிட்டாரு இல்லை, எல்லாத்துலேயுமே அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்சோ எல்லாத்துலேயுமே ஒரு கருத்துலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் மக்களுக்கு ஒரு லீடராக அவரை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின். எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க, எங்கள் பாட்டி சொல்கிறாங்க, இது வரைக்கும் இந்த 2 கட்சி தான், இது வந்து ஒரு புதிய மாற்றம்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எப்படி போகுதுன்னு நம்மளும் பார்க்கலாம். எப்படி இருக்கு நம்மளோட கண்ட்ரி, எப்படி அவர் வழி நடத்திட்டு போகிறாரு, இனிமேல் அதான் நம்ம கொஸ்டின்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன்.